ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டி லா தொடர்பான சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தில் மகன் தனது உரிமையை விட்டு கொடுக்கும்போது, அதுவும் கன்சிடரேஷன் பெற்றுக்கொண்டு உரிமையை விட்டு கொடுக்கும்போது பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் மகன் மற்றும் அவரது வாரிசுகளுக்கு பொருந்தும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 25 ஜனவரி 2023 அன்று உச்சரிக்கப்பட்ட ஏழுமலை எலைஸ் வெங்கடேசன் அண்ட் வர்சஸ் கமலா அண்ட் அதர்ஸ் இன் எக்ஸெட்ரா என்ற முக்கியமான தீர்ப்பில் அப்பலன்ஸோட தாத்தா அவருக்கு ஏற்பட்ட அந்த 2வது திருமணத்திலிருந்து 6 குழந்தைகளில் 2 குழந்தைகள் பார்ட்டிஷனுக்காக ஷெட்யூல் சொத்து தொடர்பான வழக்கு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்கில் உள்ள அந்த சர்ச்சைக்குரிய சொத்து அப்பலன்ஸின் தாத்தா சுயமாக வாங்கிய சொத்து. இந்த கூறப்பட்ட சொத்து தொடர்பாக அப்பலன்ஸ் தன்னுடைய தந்தைக்கு ஒரு விடுதலை பத்திரத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்போது அப்பலன்ஸை விளக்குவதற்காக வாதிகளுடைய வழக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அப்பலன்ஸின் தந்தையால் நிறைவேற்றப்பட்ட விடுதலை பத்திரத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு அமைவதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் அப்பலன்ஸ் தந்தை 1975ஆம் ஆண்டு அவருடைய தந்தை, அதாவது அப்பலன்ஸோடைய தாத்தா உயிரோடு இருக்கும் பொழுது விடுதலை பத்திரத்தை நிறைவேற்றிய காரணத்திற்காக இந்த கேள்விக்குரிய விடுதலை பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி ட்ரையல் கோர்ட் சொல்வதாக பார்க்குறோம். இப்போ அப்பலன்ஸோட தங்கள் தாத்தாவின் சொத்தை வாரிசாக பெறுவதற்கு விடுதலை பத்திரம் தடையாக இருக்காது என்று ட்ரையல் கோர்ட் கண்டறிந்தது. ஆனால் மேல்முறையீட்டில் சர்ச்சைக்குரிய சொத்தில் எந்த பங்கையும் கோருவதற்கு அப்பலன்ஸுக்கு உரிமை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டறிந்தது. பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அல்லது வேறு எந்த சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளதை தவிர எந்த வகையான சொத்தையும் மாற்றலாம் என்று அறிவிக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 6A என்ன சொல்லுதுன்னா, ஒரு எஸ்டேட்டில் வாரிசு வருவதற்கான வாய்ப்பு, உறவினரின் மரணத்தில் ஒரு உறவினருக்கு மரபுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு அல்லது அது போன்ற இயல்புக்கான பிற சாத்தியக்கூறுகளை மாற்ற முடியாது என்று அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ அப்பலன்ஸோட தாத்தா உயிருடன் இருந்தபோது அப்பலன்ஸின் தந்தை ஒரு சிறந்த வாரிசாக இருந்தார். கூட்டு குடும்ப சொத்தின் மீதான உரிமையை வெறும் பிறப்பினால் மட்டுமே பெறும் ஒரு கோபாசனர் போல இந்துவின் தனி சொத்து தொடர்பாக அத்தகைய உரிமை கிடைக்காது. எனவே விடுதலை பத்திரம் அப்பலன்ஸின் தந்தையின் உரிமைகளை அவரது தந்தை அல்லது 2வது திருமணத்திலிருந்து பிறந்த அவரது தந்தையின் மைனர் மகனுக்கு மாற்றியதின் விளைவை ஏற்படுத்தாது என்பதில் சந்தேகமில்லை. இப்போ அட்டவணை சொத்து என்பது அப்பலன்ஸின் தந்தையின் மூதாதையர் சொத்து அல்ல. அது அவர் தனது தந்தை உயில் எழுதாமல் இருந்தால் மட்டுமே அதன் மீது அவர் உரிமைகளை பெறுவர். எனவே அவர் ஒரு வாரிசு மட்டுமே. வெளிப்படையான வாரிசு மூலம் பரிமாற்றம் எந்த உரிமையையும் தெரிவிக்க பயனற்றது. இப்போது விடுதலை பத்திரத்தை மட்டும் நிறைவேற்றியதால் எந்த டிரான்ஸ்ஃபரும் இங்கே நடக்கலை. அப்பலன்ஸின் தந்தைக்கு மாற்றவோ அல்லது விட்டு கொடுக்கவோ எந்த உரிமையும் இல்லை என்பதே இதற்கு காரணம். எவ்வாறாயினும் அவரது நடத்தை அவரை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருந்தால் விடுதலை பத்திரத்தை நிறைவேற்றுவது அவரது உரிமைக்கு இடையூறாக இருக்கும். எனவே அப்பலன்ஸின் பிற சப்மிஷன்ஸ் இந்த நீதிமன்றம் தகுதியை காணாதவரை, அந்த அவங்களோட சப்மிஷன்ஸில் இந்த நீதிமன்றம் தகுதியை காணாதவரை அப்பலன்ஸோட கோரிக்கை மீது நீக்க முடியாத ஒரு குறை இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருதுகிறது. டு ரிப்பீட் அகெயின், கேள்விக்குரிய சொத்து அப்பலன்ஸின் தாத்தாவின் தனி சொத்தாக கண்டறியப்பட்டது. 2 முறை திருமணம் செய்து கொண்டார். அவரது முதல் திருமணத்திலிருந்து அப்பலன்ஸின் தந்தை பிறந்தார். மேலும் அவரது தந்தை இறப்பதற்கு முன்பே அவர் இறந்து விடுவதாக பார்க்குறோம். இப்போ அப்பலன்ஸ் பொதுவாக விசாரணை நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்ட பங்கை அவங்க பெற்றிருப்பாங்க. இப்போ ரிலீஸ் டீடின் விதிமுறைகள் அப்பலன்ஸின் தந்தை சொத்தை பொறுத்த மட்டில் அவரது பங்கை விடுவித்ததாகவும், அப்பலன்ஸின் தந்தையால் செய்யப்பட்ட துறப்பு, அதாவது அந்த ரிலீஸ் டீட் அவரது வேல்யூபிள் கன்சிடரேஷன் அடிப்படையில் அமைந்ததாகவும் கூறுகிறது. அதாவது ஒரு வேல்யூபிள் கன்சிடரேஷனை பெற்றுக்கொண்டு அவர் அந்த ரிலீஸ் டீடை நிறைவேற்றி கொடுத்ததாக பார்க்குறோம். அப்போ அந்த விடுதலை பத்திரத்தை நிறைவேற்றுவது சட்ட
சட்டபூர்வமான டிரான்ஸ்ஃபருக்கு வழிவகுக்கவில்லை என்றாலும் அவரது நடத்தை, அதாவது கன்சிடரேஷன் ரசீதுடன் சேர்த்து அப்பலன்ஸின் தந்தை வந்து அதாவது எஸ்டாப்பல், அதாவது அவர் அந்த சொத்தை பெறுவதற்கு வந்து தடையாக இந்த பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. இப்போ அப்பலன்ஸின் தந்தை எந்த ஆவணத்தையும் உயில் மூலம் நிறைவேற்றவில்லை என்பதுதான் அப்பலன்ஸின் தந்தை சர்ச்சைக்குரிய சொத்து வாரிசுரிமையிலிருந்து துண்டிக்கப்படுகிறார் என்ற அடிப்படையில் அவர் தொடர்ந்தார் என்பதை காட்டுகிறது. இப்போ இந்து வாரிசுரிமை சட்டத்தின் 8வது பிரிவின்படி சொத்தை வந்து தனி சொத்தாக கருதுவதன் மூலம் மட்டுமே மேல்முறையீடு செய்பவர்கள் கோரும் உரிமை எழும். எனவே ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 8வது பிரிவின்படி உள்ள உடன்படிக்கைக்காக அவர்களின் தந்தை நிறைவேற்றிய விடுதலை பத்திரத்தை இந்த நீதிமன்றம் நிராகரிக்க முடியாது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 8A கீழ் ஒரு ஆண் இந்துவின் இறக்கும் நிலையில் அவருடைய சொத்து வந்து முதலாவதாக அட்டவணையின் வகுப்பு 1 குறிப்பிடப்பட்டுள்ள வாரிசுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். இந்த ப்ரீடிசிஸ் சன்னின் மகன் வந்து முதலாவது வகுப்பு வாரிசு. எனவே அப்பலன்ஸின் தாத்தா இறந்து விட்டதால் அப்பலன்ஸ் ஆதரவாக முந்தைய மகனின் பிள்ளைகள் என்பதால் சொத்தில் உரிமை உருவாக்கப்பட்டது என்று வாதிடலாம். ஆனால் எஸ்டாப்பல் கொண்டு வருவது ஒரு பார்ட்டி வந்து உரிமையை அமைப்பதில் இருந்து தடுக்கிறது. பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் வந்து இந்த கேஸில் அப்ளிகபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ அப்பலன்ஸின் தந்தை அவரது நடத்தையால், அதாவது ஒரு வேல்யூபிள் கன்சிடரேஷனை வாங்கிட்டு வந்து அந்த ரிலீஸ் டீடை வந்து அவர் வந்து எழுதி கொடுக்கறதுனால அவர் வந்து எஸ்டாப்பலுக்கு ஆளாகிறார் என்பது இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 8A அறிவிக்கப்பட்ட டைட்டிலின் ஆதாரமாகும். இப்போ வேறு வார்த்தைகளில் கூறணும் அப்படின்னு சொன்னால், அப்பலன்ஸுக்கும் அவரது தந்தைக்கும் இடையிலான உறவின் அடிப்படையில் மட்டுமே இந்துக்கள் வாரிசுரிமை சட்டத்தின் 8A கீழ் உள்ள உரிமை மேல்முறையீடு செய்பவர்களுக்கு உரிமையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 8A அடிப்படையில் எஸ்டாப்பல் கொள்கையின் செயல்பாட்டிலிருந்து மேல்முறையீடு செய்பவர்கள் விலக்கு கோரும் நிலையில் இருக்க மாட்டார்கள். இப்போ எஸ்டாப்பலின் விளைவை வந்து யாருடைய நடத்தையால் எஸ்டாப்பலை உருவாக்கிய நபர் மூலமாக உரிமை கோருகிறார்களோ அந்த நபர்களால் தடுக்க முடியாது. இப்போ வேல்யூபிள் கன்சிடரேஷன்ஸ் பெற்றுக்கொண்டு அப்பலன்ஸோட தந்தை வந்து சொத்தை பற்றி எந்த விதமான உரிமை கோரலும் செய்யப்படாமல் சொத்துக்களை கையாள்வதற்கு சுதந்திரமாக அவரது தந்தையை வந்து அனுமதித்ததின் அடிப்படையில் வந்து அந்த கன்சிடரேஷன் ரசீதை தொடர்ந்து தெளிவான பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் வந்து அங்கே உருவாகிறத பார்க்குறோம். இப்போ அப்பலன்ஸின் தந்தை அல்லது அப்பலன்ஸால் எந்த ஒரு உரிமை கோரலையும் இந்த எஸ்டாப்பல் வந்து ஈக்விட்டியில் வந்து ஷட் டவுன் பண்ணுது. அது வந்து அவங்க பெறுவதற்கு, அந்த சொத்தை பெறுவதற்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம்.